நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். மாமா, இது சாரோட கார் தானே? பிருந்தாவை பார்க்க வந்திருக்காளா? அட, ஷாருக் காரை பார்க்கும் போது இப்படி குதிக்கிறியே, நேரா வந்தா தலைகீழ நடப்ப போல இருக்கு. சும்மா இருங்க மாமா. கொஞ்சம் பாரு. பிரசாத், என்னம்மா? நம்ம ஒரு வண்டி சர்வீஸ் போயிருக்குல்ல, அதான் சாரு இதை எடுத்துட்டு போக சொன்னா. அது வேற ஒண்ணு இல்ல பாப்பா, நீ ஷாருக்கு வருங்கால மாமியாரா, அதான் இப்படி விழுந்து விழுந்து கவனிக்குது. மாமா சும்மா இருக்க மாட்டீங்களா? வாங்க பெரியம்மா, வாங்க வாங்க. பிரசாத பார்த்து பேசி போலாம் வந்திருக்கீங்க. பாட்டிமா வந்திருக்கு. எனக்கு டைம் ஆச்சு, டைம் வேஸ்ட் பண்ண முடியாது. அம்மா சீக்கிரமா ஆஃபீஸ் வந்து சேருங்க. மாமா, வந்திருக்கிறவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அனுப்புங்க. சரிப்பா. ஏன் வந்த? அவனுக்கு தான் என்ன வாப்பாட்டின்னு கூப்பிடுறதுக்கு மனசு இல்ல. ஆனா நான் பெத்த பொண்ணு நீ, உனக்கு கூட என்ன வாமான்னு சொல்றதுக்கு மனசு இல்லையா? நீ அவன்கிட்ட பாட்டி மாதிரி நடந்திருந்தா அவனும் உன்கிட்ட பேர மாதிரி நடந்திருப்பான். பாப்பா, இந்த அம்மாவுக்கு நம்ம பிரசாத் பேரன் இல்ல, அந்த சீனிவாசன் தான் பேரன். காரணம் அவன் நொண்டி இல்ல, அனுதாபம் ஜாஸ்தியாயி பாசமா மாறிடுச்சு இல்ல பெரியம்மா? சி, நீ ஒரு நொண்டி தானே, அத முதல்ல ஞாபகம் வச்சுக்க. நீ அவனை பார்த்து நொண்டின்னு சொல்றியா? ஏன்டா சீனுவை பார்த்து நொண்டி நொண்டின்னு சொல்லி அவன் மனசை இப்படி வேதனைப்படுத்துறீங்க? ஏன் பிரபா, சாரதாவை பழி வாங்குறதா நினைச்சு ஏன் இப்படி உன்னையே நீ அழிச்சுக்கிற? இப்ப ஏன் தேவையில்லாம இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க? நீ என்ன சொல்ல வந்தியோ அதை சொல்லிட்டு போ. ஏன் பிரபா, சாரதா உனக்கு நல்லதானே பண்ண, அவளுக்கே துரோகம் பண்ணோன்னு நினைக்கிற? ஏன்டி இப்படி கேவலமா நடந்துக்கிற? நாங்களா துரோகம் பண்றோம்? நாங்களா கேவலமா நடந்துக்கிறோம்? ஏன் பெரியம்மா, உங்க மாப்பிள்ளைய கொன்னது அவங்க, வீட்டை விட்டு வெளியே அமிச்சு நடுத்தர நிக்க வச்சது அவங்க, அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றீங்களே? சி, வாய முடுறா. ஏன்டா இப்படி சாரதாவை பத்தி தப்பு தப்பா பேசுற? அவ உன்னை சொந்த தம்பி மாதிரி நினைக்கல? வீட்டுல வச்சு உனக்கு சோறு போடல? டேய், உன்னால தாண்டா இவ இப்படி கெட்டு குட்டிச்சவரா போய் நிக்கிறா. ஆமா பெரியம்மா, நான் ரொம்ப கெட்டவன். சாரதா ரொம்ப நல்லவங்க தான். நல்லவங்க தலையில மஸ்கா போட்டு உங்களை மாத்தி வச்சிருக்காங்க. நான் கேக்குறேன், நீங்க பெத்த பொண்ணு தானே எங்க பாப்பா, உங்க பேரன் தானே பிரசாத். வீட்டை விட்டு வெளியே அமிச்சு ஒரு பிடி மண்ணுக்குள்ள எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க, அவங்களுக்கு போய் வக்காலத்து வாங்குறீங்களே. நீங்க பாப்பாவை பெற்றீங்களா இல்ல சாரதாவை பெற்றீங்களா? பெத்தாலும் பெக்கலனாலும் சாரதா என் சொந்த பொண்ணு மாதிரி தான்டா. ஏடி பிரபா, ஸ்வேதா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணா? அவ வாழ்க்கையை நாசம் பண்ண சொல்லி ஒரு பொறுக்கை ஏற்பாடு பண்ணிருக்கான் பிரசாத். இது உங்களுக்கே நல்லா இருக்கா? இத பார், பிரசாத்தும் ஸ்வேதாவும் அண்ணன் தங்கச்சிங்க மாதிரி. தங்கச்சியோட வாழ்க்கைய அண்ணனே பாழ் பண்ண நினைக்கலாமா? யாருக்கு யார் தங்கச்சி? சாரதாவை அழிப்பேன், அவ குடும்பத்தை பழி வாங்குவேன். ஆமா பெரியம்மா, சாரதாவோட பொண்ணு ஸ்வேதாக்கு கண்டிப்பா அந்த ஃப்ராடு கண்ணனை தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். அந்த கல்யாணமே என் தலைமையில தான் நடக்க போகுது. முடிஞ்சா நீங்க தடுத்துக்கோங்க. இத பாருங்க பெரியம்மா, வீட்டுக்கு வந்தோமா, காப்பி சாப்பிட்டோமா, நலம் விசாரிச்சோமா, போனோமான்னு இருக்கணும். இப்ப நான் உங்க நலம் விசாரிக்கிறேன் பாருங்க. பெரியம்மா, உங்க சக்காலத்தி அந்த முண்டக்கண்ணி ஜானகி எப்படி இருக்காங்க? அம்மா, அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. முதல்ல இங்க இருந்து வெளியே போ, வெளியே போ. உண்மை இப்ப தூங்கிக்கிட்டு இருக்கு, அது என்னைக்காவது ஒரு நாள் வெடிச்சு செதறத்தான் போகுது. இப்போ அம்மா அம்மான்னு உன்னையே சுத்தி சுத்தி வரானே உன் புள்ள, அன்னைக்கு உன் புள்ள உன்னோட இருக்கவும் மாட்டான், நீ அவனுக்கு அம்மாவும் இருக்க முடியாது. அப்படி என்ன ரகசியம்? ஏதாவது மறைக்கிறியா? சொல்லு. அத நான் இப்ப சொல்ல மாட்டேன். அது தெரிய வரும்போது இத பார், உன்னை சுத்தி இருக்கிற உற்றார் உறவினர் சொந்த பந்தம் யாரும் உன்னோட இருக்க போறதில்ல. நடுத்தெருவுல அனாதையா தாண்டி நிக்க போற. அன்னைக்கு தாண்டி எங்களோட அருமை உனக்கு தெரியும். பாப்பா, இந்த கேள்வி மனித வேடு குண்டு மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு குண்டை போட்டு போகுது. ஏதோ ஒரு சிதம்பரம் ரகசியத்தோட இது அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரத்தை அதை கண்டுபிடிச்சு அதை வெளியிடுறேன். இந்த வேல்மணியோட அடுத்த ப்ராஜெக்ட் இதுதான். வச்சுக்கிறத கேள்விக்கு. சரி வா போலாம். என்ன சாரதா,
தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? காவேரி கார்மெண்ட் ஷேர் சர்டிபிகேட் பார்த்துட்டு இருக்கேன். இப்ப இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு இருக்க? கம்பெனியோட மேஜர் ஷேர்ஸ் எல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஆனா பிரசாத் கிட்ட மெஜாரிட்டி இருக்குன்னு அவன் குதிச்சுட்டு இருக்கான். ஒருவேளை அவனுக்கு பைத்தியமா இல்ல நமக்கு பைத்தியமா? ஆனா ஒண்ணுங்க, அவன் கையில ஏதோ ஒரு பிடி இருக்கு. இல்லைன்னா இவ்வளவு குதிக்க மாட்டான். யார் யார் பேர்ல எத்தனை % ஷேர் இருக்கு? உங்க பேர்ல 10, யோகி பேர்ல 10, என் பேர்ல 23, வைதேகி பேர்ல 10, மொத்தம் 53. இப்போ வைதேகி பேர்ல இருக்கிற ஷேரை பேசாம உன் பேர்ல மாத்தி எழுதிக்க. ஏன்? அவ உதவுங்கிறது வந்த மாதிரி இல்லை, ரொம்ப மாறிட்டான். அவங்க அம்மா அவளை மாத்திட்டான். நாளைக்கு அவளால் எந்த பிரச்சனையும் வந்துக்கூடாது, அதனால இப்பவே மாத்தி எழுதிக்கன்னு சொல்றேன். ஏற்கனவே நம்ம குடும்பத்தோட ஒட்டாம இருக்காங்க. இதுல ஷேர்ஸ் என் பேருக்கு மாத்திட்டேன்னா அவ்வளவுதான், சுத்தமா ஆஃப் ஆயிடுவாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்ன சிரிக்கிறீங்க? அனாவசியமா பிரசாத்தை பார்த்து நீ பயப்படுறேன். பயப்படல, உங்களாலதான் விட்டு வச்சிருக்கேன். ஏதாவது ஒண்ணுனா ஐயோ அவன் கிருஷ்ணாவோட புள்ள, அவனை ஒண்ணு செஞ்சிடாத, அவனுக்கு ஏதாவதுன்னா நான் செத்து போயிடுவேன்னு நீங்க தானே சொல்றீங்க. சரி, இப்ப நான் ஒரு உண்மையை சொல்றேன், அதை நீ நம்புறியா? என்ன நம்புறேன்னு சொல்லு. சொல்லுங்க. எந்த சூழ்நிலையிலையும் எந்த காலத்திலையும் பிரசாத்னால உனக்கு ஒரு ஆபத்தும் வராது. எதை வச்சு சொல்றீங்க? அது அப்படித்தான். யோ ஜேகே, கில்லாடி ஆள் பாதி. அப்புறம் என் பிசினஸ் பத்தி பேசிட்டு இருக்கிறோம். உன் பிசினஸ் எப்படி இருக்கிறாமோ? வாங்க, பிரமாதமா போயிட்டு உட்காருங்க. உட்கார். இல்ல, உன் பிசினஸ்ல ஏதோ கொஞ்சம் ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். எந்த பிசினஸ்ல பிரச்சனை இல்ல, சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது, எல்லாம் சரியா போச்சு. அது சரி ராமு, உன் செகண்ட் சன் சப்பியா ஸ்மார்ட்டா இருப்பானே, அவன் பேர் என்ன? ஸ்ரீ. அவன் எப்படி இருக்கான்? பிரமாதமா இருக்கா. சமீபத்தில் அவன் நீ பார்த்துலையே? ஸ்ரீ என்னப்பா? ஜேகே அங்கிள், நீ சின்ன பிள்ளையா இருந்தா எதிரி வீட்டுல. ஹலோ ஸ்ரீ. ஹலோ அங்கிள். எப்படி இருக்கிற? நல்லா இருக்கேன். வாட் ஆர் யூ டூயிங்? MBBS முடிச்சுட்டு ஒரு பிரைவேட் நர்சிங் ஹோம்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஐ see. அதுக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுக்க போறோம். என்ன ஸ்ரீ, என்ன ஞாபகம் இருக்கா? ஆம், சின்ன வயசுல வீட்டுக்கு வருவியப்பா, ஃப்ரிட்ஜை திறந்து கேக்கு ஐஸ்கிரீம் எல்லாம் திருட்டுத்தனமா எடுத்து சாப்பிடுவேன். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நல்லா பேசேன்பா, மறந்து போயிட்டியா? இல்ல மறக்கல. அப்பா நான் வரேன். சரிப்பா. வரேங்க ஆண்டி. வரேன்க்கா. பாய். ஸ்மார்ட் கை. என்ன கொஞ்சம் முன்கோபி. அவங்க அம்மா பத்தி யாராவது ஏதாவது சொன்னா உண்டில்ல ஆக்கிடுவான். என்ன சாரதா, பிள்ளைங்களுக்குலாம் என்ன கல்யாணம் பண்ணலையா? ஸ்வேதாக்கு முதல்ல கல்யாணம் முடிஞ்சோன்ன அப்புறம் பசங்களுக்கு பண்ணலான்னு இருக்கேன். என் பொண்ணு கவிதா இருக்கா, BA முடிச்சிருக்கா, ரொம்ப அழகா இருப்பா. அவளுக்கும் நாங்க அலைன்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஸ்ரீ ஜாதகம் கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கும் கொஞ்சம் பொருத்தம் பார்த்துடலாமே. பெரியவன் இருக்கும்போது சின்னவனுக்கு எப்படி கல்யாணத்தை பண்ண முடியும்? இதை முடிச்சுட்டு தான் அதை பத்தி யோசிக்கணும். சீனுக்கு தான் கொஞ்சம் கால் சரியில்லையே. சின்ன வயசுல இருந்தே அவன் நடக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவானே. அது சின்ன வயசுல, அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி இப்ப எவ்வளவு பரவாயில்லாம இருக்கான். கால் தான் கொஞ்சம் பிரச்சனை. அது ஒரு 2 இயர்ஸ்ல அமெரிக்கா போய் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் எல்லாம் சரியா போயிடும். இல்லைம்மா சாரதா, இப்போ என் பொண்ணே இருக்கான், நல்லா படிச்சிருக்கான், வசதியோடு இருக்கான். இப்போ சீனு மாதிரி பையனுக்கு கொடு சொன்னா நான் கொடுப்பேனே? கொடுக்க மாட்டேன். இல்லை, இப்ப கல்யாண பேச்செல்லாம் எதுக்கு? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், எல்லாம் நடக்க போகுது, நடக்கட்டும். முதல்ல சாப்பிடுங்க. அது இல்லை சாரதா. பெரியவன் நொண்டியா இருக்கும்போது சின்னவனுக்கு கல்யாணம் பண்ணதுல தப்பே கிடையாதுமா. ஏன் சாரதா, நடக்காத விஷயத்தை ஏன் கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஏங்க, எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை இருக்கு, அவங்கள கவனிச்சுங்க. நான் வரேன். ஏமா நடக்காத விஷயத்த கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க? என்னத்தான் எந்த பொண்ணும் விரும்புறது இல்லையே. ஸ்ரீக்கு தான் ஒரு நல்ல வரம் வந்திருக்கு, முடிச்சிருங்கம்மா. இந்த பார், நீ பேசாம இரு. உனக்கு கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும். உங்க 3 பேருக்கும் நல்ல இடத்துல ஒரே மேடையில கல்யாணம் நடக்கும்.
என்ன சொல்லு. சித்தி நம்ம 3 பேருக்கும் ஒரே மேடையில கல்யாணம் பண்ணி வைக்கிறதா முடிவு பண்ணிருக்காங்களாமே, உண்மையா? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? என்ன அவ்வளவு சாதாரணமா சொல்லிட்ட? நீ ஓமுங்கிற பொண்ணை லவ் பண்ணல, காதல் கவிதை அப்படிலாம் சுத்திட்டல. இப்போ சித்திக்கு பிடிக்கலங்கிறதுக்காக அவளை மறந்துட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? உன்னால முடியுமா அது? நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு தெரியும். அது எப்படி என்னால முடியும்? ஓமனும் உன் கண்ணனை மாதிரி ஃப்ராட் இல்ல, அவன் நல்லவ. ஏதோ பிரசாத் சொன்னான்னு சொல்லி கண்ணை உன்னை காதலிக்க மாதிரி நடிக்கிறான். விட்டுறானா விட்டுடுவான். உன்னோடது ஒன்றும் தெய்வீக காதல் இல்ல. நீ சொன்னாலும் சொல்லலனாலும் எங்க காதல் தெய்வீக காதல் தான். எங்களை யாராலையும் பிரிக்க முடியாது. நான் கண்ணனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இதையும் மீறி சித்தி வேற ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்கன்னா அதுக்கு அவங்க தான் அவமானப்பட வேண்டியிருக்கும். அத உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. சின்னம்மா, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? அத்தை உங்களுக்கு வேற யாரு கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்களாமே? நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் நீ என்ன சின்ன மாவன் கூப்பிடாதேன்னு. உனக்கு எனக்கு நிறைய வயசு வித்தியாசம் இருக்கு. ஏதோ பெரியவங்க சின்ன வயசுல ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டாங்க, அதுக்காக அதை மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்காத. அது மட்டும் இல்ல, எங்க அப்பாவுக்கு நான் உன்னை கல்யாணம் பண்றதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை. அவருக்கு பிடிக்காத நான் எதுவும் செய்யறதாவும் இல்லை. நீ உன் அப்பா சொல்றபடி நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இரு. அது எப்படி என்ன தவிர உங்களுக்கு வேற ஒருத்தியோட கல்யாணம் நடக்க நான் பாக்குறேன். அப்படி நடந்தா அது எங்க பொண்ணு மேல தான் நடக்கும். இதுக்கெல்லாம் காரணம் மாமாவா? அவரை போய் ஒரு கை பாக்குறேன். சீனு, இதுக்கு என்ன பண்ண போற? உங்க அம்மாவுக்கு பிடிச்சிருக்கிறதுனால இவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல உங்க அப்பாவுக்கு பிடிக்காததுனால இவளை மறந்துட்டு ஓம கல்யாணம் பண்ணிக்க போறியா, இல்ல உங்க அப்பா ஸ்டைல்ல 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறியா? மாமா, எதுக்குமா என்ன தேடுற? சீனு மாமாக்கும் வேற ஒருத்திக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கீங்களாமே? ஆமா, அதுக்கு என்ன இப்போ? நான் இருக்கும்போது வேற ஒருத்தியோட எப்படி கல்யாணம் ஏற்பாடு பண்ணலாம் நீங்க? பாரு, உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அவனுக்கு மாமா இல்ல அண்ணன்னு. திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கேன். சின்ன வயசுல ஏதோ தமாஷா சொன்னா அதை போய் சீரியஸ் எடுத்துக்கிட்டு. இது பாரு, நீ சின்ன பொண்ணு, இன்னும் படிக்க வேண்டியது பட்டம் வாங்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை விட்டுட்டு உலக சைஸ்ல இருந்துட்டு காதல் கல்யாணம் பேசிட்டு வந்த கை கால உடச்சு போடுவா. போடு. உங்ககிட்ட எனக்கு என்ன பேச்சு? நான் போய் அத்தை கிட்ட பேசிக்கிறேன். அத்தை பேசி அப்படியே போடு. இங்க வந்தா அப்பா பாருங்கப்பா, மாமா இனி இந்த வீட்டு பக்கமே என்ன வர வேண்டாம்னு சொல்றாங்க. சக்தி, இந்த வீட்டுக்கு யாருக்காகவும் நம்ம வரல, உங்க அத்தைக்காக தான் வரோம். உன் கல்யாணத்தினால அத்தைக்கு ஏதாவது பிரச்சனைன்னா நாம தான் விட்டு கொடுக்கணும். அப்போ என்னோட கல்யாணம்? மனசை தெளிவா வச்சுக்கோ. கல்யாணம்ன்றது நம்ம கையில இல்லை, கடவுள் கையில இருக்கு. அப்போ இனி இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதா? வா போலாம். வரேன் சார். மாமா, இனி நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே? வா ஸ்வேதா. ஆமா, எதுக்கு நீங்க அவசரமா வர சொன்னேன்? ஐயா 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 டே ஸ்வேதா, அம்மா எதுக்கு அழுது நீ? கண்ணன், எங்க வீட்ல எனக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? சித்தியா? பெஸ்ட் ஸ்வேதா, வீட்டுல பாக்குற பையனை கல்யாணம் பண்ணு, லைஃப்ல செட்டில் ஆயிடு. என்ன கண்ணன் இப்படி பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னதுக்கே உங்க சித்தி கூப்பிட்டு நெத்தில துப்பாக்கி வைக்கிறாங்க. மனுஷன் மீதே தூங்க முடியல தெரியுமா? கனவுல வர வராங்க. நீயே நினைச்சுப்பார், அவங்கள நேர்ல பார்க்கும்போதே கண்ணுலாம் பெருசா வச்சு பயமுறுத்துறாங்க. இதுல கனவுல வந்தா தூங்க முடியுமா? எதுக்கு ஸ்வேதா எனக்கு இந்த வம்பு? கண்ணன், நீங்க உங்க அப்பா அம்மாவை கூட்டிக்கிட்டு எங்க சித்தி கிட்ட பேசி நம்ம கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க கண்ணன். யாரு? எங்க அப்பா அம்மா?
அதெல்லாம் இவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஸ்வேதா. நான் நிறைய பேர்ட்ட இதை பற்றி பேசி ஒரு முடிவு எடுக்கணும். யார்கிட்ட கேட்கணும்? அதான் எங்கள் செங்கோட்டை ஜம்பில் ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டு எல்லாரையும் அதுக்கு வர வச்சு. போதும் போதும் கண்ணன், போதும். செங்கோட்டன் போய் சொன்னதெல்லாம் போதும். இனிமேலாவது என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் உங்களை நம்புறேன். இது நான் சொல்றது பொய்யா? இப்போ இன்னைக்கு அரசியலுக்கு வந்தவங்களாம் டாக்டர்னு போட்டுக்கிறாங்களே, அவங்க டாக்டரா? இல்லை நம்ம நடிகர் மேஜர் சுந்தரராஜ் இருக்கார்ல, அவர் என்ன மேஜரா? இல்லைல்ல. அது மாதிரி எங்கள் அம்மா சால்ட்டு கோட்டை சத்யா, அவங்க பையன் கண்ண செங்கோட்டை கண்ண. இதை நம்ப மாட்டியா நீ? கண்ணன், கல்யாணமே வேண்டான்னு இருந்த என்ன காதலிச்சு என் மனசுல கல்யாண ஆசையை வளர்த்துட்டு இப்ப கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றீங்களே, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? நீங்க என்ன ஏமாத்துனீங்கன்னு வைங்க, அப்புறம் வேற வழியே இல்லாம நான் தற்கொலை பண்ணிக்க வேண்டியதுதான். ஸ்வேதா, தற்கொலைனா இப்போ போலீஸ்ல? ஸ்வேதா, எதுக்கு இப்ப இப்படி அவசரப்படுறீங்க? எனக்கு ஒரு 2 நாள் டைம் கொடு, நான் எல்லார்ட்டையும் பேசி. ஸ்வேதா, உனக்கு போட்ட லெட்டர்லாம் வச்சிருக்கல, அதெல்லாம் என்கிட்ட கூட நான் நல்லா கவர்ல போட்டுறேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு தற்கொலைலாம் பண்ணிக்காதம்மா. நான் வீட்டில் அதை பத்தி பேசி நல்லபடியாக ஒரு முடிவு எடுக்கிறேன். ஓகேவா? நான் தொடக்கூடாதா? அப்பனா செங்கோட்டை ஜம்மில ஆலோசனை கூட்டம் தான் போடணும். சரி, தொட்டுக்குங்க. கவலைப்படாத, இந்த விஷயத்துக்கு நான் ஒரு அரிசி வச்சிருக்கேன். எவ்வளவு பணம் வச்சிருக்கேன்? லாயர் சார், நான் காவேரி கார்மெண்ட்ஸ் ஃபேக்டரியை வாங்கணும். அதுக்கு என்ன வழின்னு சொல்லுங்க. இப்போ இருக்க பொசிஷனில் நம்மக்கிட்ட 47% ஷேர் தான் இருக்குது. 47% ஷேரை வச்சுக்கிட்டு நம்ம போர்டு மீட்டிங் கூட்ட சொல்லி கம்பல் பண்ணலாம். போர்டு மீட்டிங்கில் கலாட்டா பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க இதுக்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு எனக்கு தோணலை. யூஆர் ரைட் சார். ஷாரதா அந்த மாதிரி எது பண்ணாலும் பயப்பட மாட்டா சார். காவேரி கார்மெண்ட்ஸ் எம்டி சேர்ல எங்கள் அம்மா உட்காரணும் சார். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சொல்லுங்கள். வெளியில் மார்க்கெட்டில் இருந்து 47% ஷேரை நம்ம வாங்கிட்டோம். மீதி இருக்கிற 53% ஷேர் அவங்க குடும்பத்துக்குள்ளே தான் இருக்குது. அந்த குடும்பத்தில் சாரதாவையோ ராமுவையோ பிரிக்க முடியும்னு எனக்கு தோணலை. வேணா ராமுவோட முதல் மனைவி வைதிகை கேட்கலாமே. ஹாய் பிரசாத். ஹாய் சாரு. சாரு, 3rd ஃப்ளோரில் ரூஃபிங் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போய் நீங்கள் பார்த்துட்ருங்க. நான் பேசிகிட்டு இருக்கேன், வந்துடுறேன். ப்ளீஸ் போங்க. என்ன தம்பி இதுக்கெல்லாம் போய் யோசிக்கிறீங்க? அம்மாவை கேளுங்க, பிரமாதமான ஐடியாலாம் கொடுப்பாங்க. குடும்பத்தை உடைங்க, ஷேர் வாங்குங்க, மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். தேங்க்யூ சார். இந்த சாரதாலாம் கேஸ் என்னாச்சு? கேஸ் நமக்கு ஃபேவரபுளாக பிரமாதமாக போய்கிட்டு இருக்கு. கோர்ட்டு சம்மர் வெக்கேஷன் லீவ் விட்டுருக்காங்க. ஆகஸ்ட் மாதம் ஜட்ஜ்மெண்ட் வந்துடும். சாரதா எல்லாம் உங்களுக்கு தான், அதை எங்கிட்ட விடுங்க. தேங்க்யூ சார். நீங்கள் ஷேர் வாங்குற வேலையை பாருங்க. ஷோர் சார். சார், எங்க சார் இங்க எப்படி இருக்கீங்க? இங்க என்னப்பா பண்ற நீ? இவர்கிட்ட தான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் சார். பாத்துங்க, நம்ம பையன் தான். சரிங்க. இங்கே ஒழுங்கா வேலையை பாரியா. சார், இவரு எங்க சார் இங்க வந்துட்டு போறாரு? தான் பெரிய மேட்டரா? அவர் உனக்கு தெரியுமா? ஐயோ சார், பார்க்குறது தான் சார் ஒரு அட்வொகேட்டு. பணத்தெல்லாம் வெட்டுக்குத்து சார். எங்கள் பேட்டை பிஸ்தா. கழுத்தில் தங்கச்சின்னு போட்டுக்கிறாருல, கையில் எடுத்தாருன்னா சைக்கிள் செயின் தான் எடுப்பார். நானே ஏடா கொடுமா வாயை கொடுத்து 2 முந்திரை அடி வாங்கியிருக்கிறேன் சார். நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சார். மிரட்டுறியா? ஐயோ, உங்களை மிரட்டல சார். அதாவது உங்கள் சாரோட அப்பா மருதப்ப இருக்கார்ல, அவருக்கும் இப்போ வந்துட்டு போனார் தமிழ், இவர் 2 பேருக்கும் ஆகாது சார். அடிக்கடி எங்கள் பேட்டில் சண்டை போட்டுப்பாங்க. நீங்கள் நல்லவர், இதில் மாடி முடிக்கூடாது, அதுக்காக சின்ன அட்வைஸா? ஐயோ, உங்களுக்கு போய் என்ன அட்வைஸ்? சேச்சே. என்ன விஷயமா வந்திருக்க சார்? அது ஏன் சார் கேட்குறீங்க? இந்த ஸ்வேதா படம் ரொம்ப பேஜார பண்ணிட்டேன் சார். நீங்கள் லவ் பண்ண மாதிரி சொல்லி அமிச்சிங்க, நானும் மாதிரி நடித்தேன். இப்போ நான் கல்யாணம் பண்ணால் சூசைட் பண்ணுவாங்க சார். கல்யாணம் பண்ணிட்டா? ஐயோ சார், சார் இதான் சார் அடிச்சிட்டிங்க. நீங்கள் தான் சார் அந்த பொண்ணை லவ் பண்ண சொல்லி அமிச்சிங்க. அந்த பொண்ணு தற்கொலை பண்ண நான் போலீஸில் மாட்டிக்குவேன் சார். உன்னை ஸ்வேதாவை காதலிக்கிற மாதிரி நடின்னு மட்டும்தான் சொன்னேன். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட உன்னை நானே கொண்டுடுவேன். நானே கொண்டுடுவேன்டா.
இல்லை சார் இல்லை சார் உங்களோட லட்சியம் எதுவும் பாதிக்கக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் அப்படி சொன்னேன் சார். சார் என் லட்சியத்தை பத்தி கவலைப்படுறதுக்கு நீ யாரா? நீ யாரா? நாய் தான் சார், நாய் தான். பணத்தை தூக்கி போடுறேன். உன்னை நான் இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது. பார்த்தேன். ஐயோ பார்க்க மாட்டீங்க சார். நல்லா இருக்காது. பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இரு. சரி சார். போயிடு. உன்னை நான் இந்த ஊர் பக்கமே பார்க்க கூடாது. ஜாக்கிரதை. இல்லை சார். ஏய் யாரா அது? ஆட்டோ கூப்பிடுங்கடா. வரேன் சார். ஜமீனுக்கு போனேன்னு சொல்லுங்கடா. சார் பணம் வாங்கிட்டேன். இப்போ நான் போலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? சார் 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 என்ன சார் உங்கள் ப்ராஜெக்ட்லாம் பாதியில் இருக்குமேங்கிறதுக்காக சொன்னேன் சார். சார் சார் விடுங்க சார், நான் போயிடுறேன் சார். விடுங்க. ஸ்வேதாவுக்கு இன்னொருத்தனோட கல்யாணம் ஆகி அவ சந்தோஷமா இருக்கிறான்னு எனக்கு தெரியற வரைக்கும் நீ இந்த ஊர் பக்கம் வந்த இல்லை சார். உன்னையும் குடும்பத்தையும் நானே விட்டு கொன்னுடுவேன். இந்த ஊர் பக்கமே நான் வரமாட்டேன் சார். சார் இந்த ஊர் பேர் என்ன சார்? மறந்தே போச்சு சார். என்ன விட்டுருங்க சார். இந்த விஷயத்தை தமிழ் குமரனுக்கும் சொல்லட்டுமா? ஐயோ சார் எதுக்கு சார் அவட்டெல்லாம் போய் சொல்லுங்க. வேணாம் சார். சார் இதோ ஆட சத்தம் கேட்குது சார். விட்டுருங்க சார், நான் ஓடிடுறேன் சார். இந்த ஊர் பக்கமே வரமாட்டியே? வரவே மாட்டேன் சார். நீங்கள் விட்டு பார்க்கலாம், நான் ஓடுற வேகத்தை. அவுட் அவுட். இதோ சார் எப்பா கண்ணான் போயிட்டேன் சார். ஆட்டோ வந்துச்சு சார். உனக்கு இதான் லாஸ்ட் வார்னிங். உன்னை இந்த சைட் பக்கமோ இல்ல பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃபீஸ் பக்கமோ இனி நான் பார்த்தேன். ஐயோ நல்லா இருக்காது சார். இந்த பக்கம் வரவே மாட்டேன் சார். சார் ஆட்டோக்கு மீட்டருக்கு இல்ல வரேன் சார். டேய் தலைவன் போடுறேன்னு ஏதோ ஸ்ட்ரைக் பண்ணாதீங்கடா. பாவம் பாஸ், ஒழுங்கா வேலை செய்யுங்க. அப்பாடா கண்ணம் போயிட்டான். சிமெண்ட் மூட்டை கல்லோட எல்லாம் கமிஷன் அடிக்கலாம். வாடா சிஷ்யா, வா வா வா, காலில் விழு, ஆசீர்வாதம் பண்றேன். என்னடா இது, கண்டவன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவே குரு காலில் விழுந்து யோசிக்கிற. என்னடா ஆச்சு உனக்கு? கையில் அழியா பணம் வச்சிருக்கே, சுட்டு வந்துட்டியா? ஐயோ ஐயோ இல்லை குரு, இது ரொம்ப நம்பகமான வேலைன்னு என்ன நம்பிச்சு காஃபி வாங்கிட்டு சொன்னாரு. காஃபி வாங்குறதுக்கு இவ்வளோ பணமா? டேய் யாருக்கிட்ட காது குத்துற? என்னடா கண்ணெல்லாம் வீங்கி இருக்கு, சட்டையெல்லாம் கசிங்க இருக்கு. சிஷ்யா குரு கிட்ட மறைக்காத உண்மையை சொல்லி நடந்துச்சு. குரு நல்லாரு நல்லாரு. அடிச்சிட்டாரு குரு. யார் அடிச்சது? எவன்டா அடிச்சாடா? வேறுமணி சிஷ்யா யாரு? பிரசாத் தான். பிரசாதா? பிரசாத் அடிச்சான்? ஏன் சிஷ்யா அடிக்க? அவனுக்கு ரைட்ஸ் இருக்கு. குரு அந்த பொண்ணு ஸ்வேதாவை நீங்களா தானே சேர்ந்து லவ் பண்ண சொல்லி அனுப்பிச்சிங்க. ஆமா. ஒரு தடவை பார்த்தா 500,000 தரேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. இப்போ அந்த பொண்ணு என்னதான் கல்யாணம் பண்ணிப்பா இல்லைன்னா தற்கொலை பண்ணிப்பா அடம் பிடிக்கிறா. கல்யாணம் பண்ணிட்டுமான்னு கேட்டேன் குரு. முடிக்கிறதுக்கு முன்னாடி டமால் டமால் அடிச்சிட்டாரு குரு. இதுக்கு அடிச்சான்? என்ன எவ்வளவு அடிச்சாலும் பரவாயில்ல குரு. அவரோட முதலாளி என்ன அடிக்கலாம். ஆனா நீங்க என்னோட குரு, உங்களோட சிஷ்யன், என்ன அடிக்கலாமா? அதானே. நீங்க ஒரு பொருட்டே இல்ல, டிரைவர். மேடம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? அந்த பொண்ணை நீ தான் கல்யாணம் பண்ணிக்க போற, நீ தான் அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளன்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ நடிச்சதுனால அவங்க வார்த்தை மீறின மாதிரி ஆயிடும் குரு. எனக்கு அதான் குரு ரொம்ப வருத்தமா இருக்கு. பாத்தியா பாப்பா, பிரசாத்துக்கு புத்தி கெட்டு போச்சா? எதுக்கு அடிச்சிருக்கான் பாத்தியா? இது பாரு கண்ணன், நீ ஏன் தேவையில்லாம கவலைப்படுற? ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்க போறது நீதான். சாரதா வீட்டுக்கு மாப்பிள்ளையா போறது நீதான். இல்ல வேணாம் மேடம், என்னால இனிமேல் அடி வாங்க முடியாது, நான் ஓடிடுறேன் மேடம். சிஷ்யா எங்க பாப்பா பேச ஆரம்பிச்சா பிரசாத் ஆஃப் ஆயிடுவா. நீ ஒன்னும் கவலைப்படாத பாப்பா. நீ போ, நான் சமாதானப்படுத்த கூட்டுறேன். போ. 2 கெட்டு வச்சிருக்கேல்ல, எனக்கு ஒன்று கொடுத்துரு. நம்ம அக்ரிமெண்ட் என்ன? எதுக்கு கிடைச்சா ஆளுக்கு பாதி பாதி கொடுத்துறாக்கண்ணா. அப்போ உள்ள அடி வாங்கினே அது? ஐயோ நீ என்னைய மிஞ்சுடாப்பா. பாரு பிரசாத், நீ என்ன சொன்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அந்த அட்வொகேட் தமிழோட உனக்கு அப்படி என்ன பேச்சு? அந்த ஆள் நல்லவ இல்லைன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. இது பாரு சாரு, உங்க அப்பா பத்தி கூட 10 பேர் 10 விதமா தான் பேசுறாங்க. அதை பத்தி என்ன சொல்ற? எங்க அப்பா நல்லவர் இல்லதான், ஒரு காலத்துல ஒரு கெட்டவரா தான் இருந்தாரு. ஆனா இப்ப அப்படி இல்ல. இங்க பாரு, இந்த தமிழ் கூட நீ இப்படியே பேசிட்டே இருந்தனா உன் நேரம் சரியில்லைன்னு அர்த்தம். கூடிய சீக்கிரம் உன்னை ஜெயில தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கும். நீ ஏன் பிரசாத் இப்படி? பிரசாத் சாரு, அம்மா வந்திருக்காங்க. அம்மா முன்னாடி லெட்ஸ் கீப் அ டிஸ்டன்ஸ், ஓகே? என்னம்மா? ஏன் மாப்பிள்ள, என் சிஷ்யனு ஏன் பர்மிஷன் இல்லாம நீ எப்படி அடிப்ப? சிஷ்யன் நீ வாடா சிஷ்யா வா. டேய் என்ன உள்ள வந்த? அவுட்.
கெட் அவுட். கண்டவங்க உங்க சிஷ்யனை சொன்னீங்க, உங்க மரியாதை கெட்டுரும் மாமா. பிரசாத், நீ எதுக்காக கண்ணனை அடிச்ச? அம்மா, கண்ணன் கிட்ட என்ன சொல்லியிருந்தோம்? ஸ்வேதாவை காதலிக்கிற மாதிரி நடிக்க மட்டும் தானே சொல்லியிருந்தோம். ஆனா அவன் என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? அந்த பொண்ணோட மனசை கெடுத்திருக்காமா. அந்த பொண்ணு பாவமா. ஸ்வேதாவை வச்சு ராமுவும் சாரதாவையும் பழி வாங்கணும்னு நாம நினைச்சோம். பழி வாங்கிட்டு இருக்கோம். அந்த பொண்ணு நம்மள ஒண்ணும் செய்யலையாமா. அவளை விட்டுலாமா? வேண்டாமா ப்ளீஸ். பாப்பா, பிரசாத் பேசுறத பார்த்தா இவன் உனக்கு பிறந்த மாதிரி தெரியல. எனக்கு என்னமோ இவன் சாரதாக்கு பிறந்திருப்பானோ அப்படின்னு டவுட்டா இருக்கு. நீ வாயை மூடு. இத பார், கண்ணன் தான் ஸ்வேதாவை கல்யாணம் பண்ணிக்குவா. வேண்டாமா. நீ உன் செலவுலயே அவங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கிற. ப்ளீஸ்மா வேண்டாம். உன் செலவுலயே அவங்களுக்கு வேண்டிய எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கற. நான் சொல்றத மட்டும் செய். பாப்பா பேச ஆரம்பிச்சனோ ஆர்கியூமெண்ட் ஸ்ட்ரைட்டா தீர்ப்பு தான். நீ வா வா. பிரசாத், எந்த புது உறவும் என்ன தாயை ஜெயிக்காம பாத்துக்கோ. பிரசாத், வேண்டாம் பிரசாத். எனக்கு இன்னும் சரியா படல. உங்க அம்மாவோட பேச்சை கேட்டு இந்த பொறுக்கிக்கு போய் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தேன்னா அவ வாழ்க்கையே வீணா போயிடும். அந்த பாவத்துக்கு நீ ஆளாயிடுவ. நான் சொல்லிட்டேன், நீ யோசிச்சுக்க. நடையப்பாரு கூச்சி கூச்சி வரான் காத்துல. இவ்வளோ நேரம் தட்டினானே, என்னத்தை பார்த்துருப்பான். என்ன இரியா, செக் பண்ணிட்டு இருக்கேன்ல. பண்ணு பண்ணு. என்ன சொல்ற? என்ன வேலை? அதான்யா, இது சாதனை வண்டின்னு நினச்சியா? எங்கள் ஜமீனில் பரம்பரையாக ஓடி இந்த வண்டி. தட்டி பார்த்தல, இரும்பு எங்களுக்கே ஸ்பெஷலாக உருக்கி செஞ்சது. எத்தனையோ மியூசியமில் கேட்டு கொடுக்கல. அன்னைக்கு எங்கள் அப்பா ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆகலன்னு கோவத்தில் எல்லா வண்டியும் நிற்க வச்சு எரிச்சிட்டாரு. அதான் விற்க வேண்டியதாக போச்சு. ஒரு 5000 ரூபா கொடுத்து எடுத்துக்கங்க. 2000 ரூபா தருவேன். யோ, டயரே 4 பரம்பரைக்கு வரும்யா. ஒரு 4000 ரூபா கொடு. யோ, 2000 ரூபா தருவேன். இன்னும் 30 வருஷத்துக்கு அது மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு 3000 ரூபா. 2000 ரூபா. 2100. 2000 தான் தருவேன். அதை பார்த்தியா? பார்ட்டி வந்துக்குது. சரி, உள்ள போய் மற்றவங்களாம் பார்த்துருவா. போ 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 போ. பொம்பளோட பார்ட்டியை மாத்திட்டீங்க. கண்ணன், நீங்க திருந்தவே மாட்டீங்களா? உங்க ஃப்ராட் தனத்தை நிறுத்தவே மாட்டீங்களா? நிறுத்துறதா? முதல்ல அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். அன்னைக்கு கணத்துல அடிச்சானே யோகி, அவனை நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். எத்தனை துப்பாக்கி வச்சுக்கல உங்க சித்தி, அவங்கள நிறுத்த சொல்லு. நான் நிறுத்துறேன். என்னமோ ஃப்ராடா, திருந்தவே மாட்டானா, போய விட்டுட்டே. இல்ல கண்ணன், உங்களை அவ்வளவு சாதாரணமா நான் விட மாட்டேன். உங்களை கல்யாணம் பண்ணி திருத்துவேன். தோடா, செய் செஞ்சாலும் செய்வ. நீ சமூக சேவையாச்சே, செய். சமுதாயத்துக்கு நல்லது தானே. சரி சரி, அதெல்லாம் விடுங்க. நம்ம கல்யாணத்தை பத்தி என்ன முடிவு எடுத்திருக்கீங்க? கேட்டல, எங்க ஜமீன்ல ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டம் போதும். உங்க ஜமீன் விஷயம் எல்லாம் போதும். முதல்ல நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிங்க. இந்த பாரு ஸ்வேதா, நான் சொல்லுவேன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னா உன் காதை முடிக்கோ. என்ன, எங்க ஜமீன்ல இது விஷயமா ஒரு ஆலோசனை கூட்டம் போட்டாங்க. அந்த கூட்டத்துல நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு சொல்லிட்டாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், உங்க சித்தி முன்னாடி இந்த கல்யாணம் நடக்கூடாதான். நம்ம ஓடி போய் தான் கல்யாணம் பண்ணிக்கணுமா. என்னது, ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணுமா? அதெல்லாம் முடியாது கண்ணன். வீட்ல ஏற்கனவே ஏகப்பட்ட பிரச்சனைங்க.
அதுவும் இல்லாம ஃபேக்டரி. ஐயோ, அதெல்லாம் முடியாது கண்ணன். நான் மட்டும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனா அப்புறம் அந்த அவமானம் தாங்க முடியாம சித்தியும் அப்பாவும் செத்து போயிடுவாங்க. செத்துருவாங்களா? தெரியுதுல்ல, அப்ப வீட்லயே இரு. நீயும் சந்தோஷமா இரு, அவங்களும் இவரோட சந்தோஷமா இருக்கட்டும். இந்த பாரு ஸ்வேதா, இந்த ஆலோசனை கொடுத்தல உன் மேல பரிதாபப்பட்டு இந்த முடிவு சொல்லியிருக்காங்க. இதுக்கே நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். ஒன்று பண்ணு, நான் எதுவும் லெட்டர் அப்புறம் எங்கள் ஜமீன் பொருளாம் இல்லை மூத்த பொருளாம் இருக்கே அதெல்லாம் திருப்பி கொடுத்துரு. நான் போயிடுறேன். 2 பேருக்குமே பிரச்சனை இல்லாமல் இருந்துட்டு போயிடுவோம். அப்போ வீட்டை விட்டு ஓடி போறது தவிர வேற வழியே இல்லையா கண்ணன்? வேற வழியே இல்லை ஸ்வேதா. நீ என்ன பண்ற, உங்க வீட்டில் போயிருக்க ஒரு 4-5 நாள் நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணி நீ எந்த இடத்துக்கு வரணும், என்னைக்கு வரணும், எத்தனை மணிக்கு வரணும் இதெல்லாம் சொல்றேன். சொன்ன நீ வா, நம்ம கல்யாணம் பண்ணிப்போம். ஆனா ஒண்ணு, வரும்போது இப்படி வராம நிறைய வளையல் போட்டுக்கோ, நெக்லஸ்லாம் போட்டுக்கோ, புது புடவை கட்டிக்கோ, கையில கொஞ்சம் கேஷ் எடுத்துட்டு வா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கல்யாண செலவுலாம் அதுக்கப்புறம் நிறைய தேவைப்படுது. அதான். சரி, நான் போயிட்டு வரேன். ஸ்வேதா, கையில எதுவும் மோதிரம் போட்டிருக்கியா? கூட நான் பணம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். இருந்தாலும் புரோகிதருக்கெல்லாம் வேற பணம் கொடுக்கணும். ஜமீன் புரோகிதர் வேற நிறைய கேட்பாரு. அதான் கூட. வீட்டுல கேட்டா என்ன சொல்ல? பொய் சொல்லுமா? இது நல்லா என் கூட பழகுற, பொய் சொல்ல மாட்டியா? கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை திருத்துறேனா நீ என்ன திருத்துறியான்னு பார்க்கணும். குடு குடு. இந்தாங்க. என்னது இது? பூக்கடை வரைக்கும் தான் போறதுக்கு வரும். அந்த பெரிய விளையாடு. ஐயோ, எனக்கு ஒத்த நம்பர் ராசியில ஸ்வேதா, அதையும் கூட 2ஆ இருக்கட்டும். கூட கொடுக்கணும்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் 1ஆவது 2ஆவது. ஓகே, நான் உனக்கு ஃபோன் பண்றேன்னா. கண்ணன், ஒரு விஷயம் கேக்குறேன், உண்மையை சொல்லுங்க. நீங்க நிஜமாவே இங்க வேலை பாக்குறீங்களா இல்லையா? நானா? ஹலோ, பிரபாவதி கன்ஸ்ட்ரக்ஷன்ல சீஃப் சூப்பர்வைசர்மா. நிறைய பேர் வெளியே நான் தான் பிரசாத்னே நினைச்சுன்னு இருக்கிறான். நீ மட்டும் ஆமான்னு கண்ணு காமிச்சுன்னு வச்சுக்கோ, அதுல ஒரு 4-5 லட்சம் பார்த்துடலாம். என்ன சொல்ற? சும்மா இருங்க, விடவே மாட்டீங்க நீங்க உங்க ஃப்ராட் தனத்தை. நான் போயிட்டு வரேன். சீக்கிரமா ஏதாவது ஒரு முடிவு எடுத்து சொல்லுங்க. சரி சரி, நான் ஃபோன் பண்றேன். ஃபோன் பக்கத்துலயே இரு. ஹலோ, வாமா. வரான் பாரு, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி புத்திசாலி நோட்டாதான்ப்பா. என்னாச்சு? என்ன முடிவு பண்ண சொல்லு. இருக்கட்டும், இங்க பேச விடாம அங்க டொங்கு டொங்குன்னு தட்டினிய, இன்னத்துக்கு தட்டின? வண்டி ஏதாவது தேருமான்னு பார்த்தேன். தேர்ச்சா? எங்க எதுவும் காயெல்லாம் கிடைக்கூட தெரியாது போல இருக்கு. சரி விடு, அது வந்து சாகுறாக்கியா, அது படிய மாட்டேங்குது. 1800 ரூபாய் கேக்குது. நீ தான் 2000 தரேன், கூட எடுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒத்து வராது. 1500 தருவேன். 1500 தருவேன். 1500 தருவேன். சரி கூட, ஏமாறாங்க இருக்க வரைக்கும் இப்படிதான் ஏமாத்துவீங்க. நாங்களும் எங்க ஜமீன்ல எவ்வளவு தானம் பண்ணிருக்கோம். எடுத்துன்னு போ, அதெல்லாம் ஃப்ரீயா எடுத்துன்னு போ. நான் ஒரு லாரி வச்சு எடுத்துன்னு போ. நான் இருக்கும்போது எடுக்காத, மனசு கஷ்டமா இருக்கும். அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் ஏமாத்தோன்னு நினைச்சிடாத. இங்க உட்காந்துரு, நான் போய் லாரி பிடிச்சிட்டு வரேன். உன் கையால ஏத்தி விட்டு அப்புறம் போ. நான் இருந்து உன்ன லாரில ஏத்தி விடவா? சரி சரி, கரெக்டா தான் இருக்கும், நான் பாத்துக்கிறேன். நீ போ, லாரி கொண்டு வா, நான் இங்கே இருக்கேன். போ, உட்காந்து வந்துருவேன். ஓகேம்மா. சரி சரி சரி. புத்திசாலி. போமா. லாரி வந்ததுக்கு அப்புறம் நீ லாரியில் ஏரியா இல்லை போலீஸ் ஜீப்ல ஏரியான்னு பார்ப்போம். வந்துட்டானுங்க. ஓய், எவன்டாவன்? தங்கம் இருக்கிறவன், ஜமீன் தங்கண்டா. ட்ரிப் ஷீட் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு சார். எவ்வளவு நேரத்துல லோடிங் முடியும்? இன்னும் 2 ஹவர்ஸ்ல சார். அங்க எத்தனை மணிக்கு போகணும்? 1 o'clock சார். என்ன யோகி சார், டே நைட் ஒர்க் பண்றத பார்த்தா கம்பெனியை வித்துட்டீங்களா இல்ல கை மாத்திட்டீங்களா? பாலா, உனக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. மேடம் உனக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டாங்க, போய் வேலையை பார். சார், நீங்க இந்த கம்பெனிக்கு மேனேஜரு, நான் யூனியன் லீடரு. நான் கேட்குற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லி தானே ஆகணும். நீங்க பாட்டுக்கு இந்த சரக்கெல்லாம் ஃபாரின் கமிச்சு வச்சிட்டீங்க வைங்க, வர்ற காசை வாங்கி வாயில போட்டுக்குவீங்க. அப்புறம் என் நிலைமை என்ன ஆகுறது? என்ன நம்பி இருக்க லேபர்ஸ் நிலைமை என்ன ஆகுறது? எனக்கு என்ன செட்டில்மெண்ட் பண்ண போறீங்க அதை முதல்ல சொல்லுங்க தெளிவா. பாலா, உனக்கு ஏதாவது டவுட் இருந்தா மேனேஜ்மெண்ட்க்கு ஒரு லெட்டர் எழுதி கொடு, அவங்க பதில் சொல்லுவாங்க. இப்போ போ. சார், நான் எங்க வேணாலும் வருவேன், எங்க வேணாலும் போவேன், யாருக்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேட்பேன் சார். அந்த அதிகாரத்தை எனக்கு யூனியன் கொடுத்துருக்கு. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க முதல்ல என்கிட்ட சொல்லுங்க. அதை உங்க கேள்விக்கெல்லாம் அவர் பதில் சொல்ல மாட்டாரு. வேலை நேரத்தில் இங்க என்ன பண்றீங்க? போங்கல்ல, போங்க. யோகி, ஷிப்மெண்ட்டுக்கெல்லாம் ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு மேடம். முதல்ல நடந்த தவறு மறுபடியும் நடக்கக்கூடாது. இது ரொம்ப முக்கியமான ஷிப்மெண்ட். போட்டுக்கு போற வரைக்கும், ஷிப்மெண்ட் கிளியர் ஆகிற வரைக்கும் நீங்க பக்கத்திலே இருக்கணும். ஓகே மேடம். நம்மளை சுத்தி நல்லவங்க விட துரோகிங்க தான் அதிகமா இருக்காங்க. வீட்டுக்கு போங்க மேடம். இப்போ இது நம்ம கம்பெனி ஆயிடுச்சு.
மாமா இதான் காவேரி கார்மெண்ட்ஸோட செகண்ட் யூனிட். இது வரைக்கும் நீங்க இங்க வரல? யோகி எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேளுங்க. என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? எங்க ஃபேக்டரியை சுத்தி பார்க்கலான்னு வந்தோம். எங்க ஃபேக்டரியை. உங்க ஃபேக்டரியா? என்ன பிரச்சனை பண்ண வந்திருக்கீங்களா? முதல்ல இங்க இருந்து போறீங்களா இல்ல நான் போலீஸ் கூப்பிட்டுமா? சித்தி, இந்த கம்பெனில இப்போ 47% ஷேர்ஸ் நாங்க வாங்கியிருக்கோம். உங்களுக்கு அடுத்தபடியா மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் நாங்க தான். எங்களுக்கு இந்த கம்பெனியை விசிட் பண்ற எல்லா ரைட்ஸும் இருக்கு. நீங்க அதை தடுக்கிறீங்க. இப்ப சொல்லுங்க, போலீஸை நீங்க கூப்பிடுறீங்களா இல்ல நான் கூப்பிட்டுமா? பிரசாத், முதல்ல போர்ட் மீட்டிங் கூப்பிட்டு அதில் 47% ஷேர் உங்ககிட்ட இருக்கா இல்லையாங்கிறத நிரூபிச்சுட்டு அதுக்கப்புறம் யாரு எம்டி என்னங்கிறது முடிவு பண்ணலாமே. இப்ப நீங்க இங்கிருந்து போலாம். போகலன்னா போக வைப்பேன். ஏங்க, எங்களுக்கு 47% ஷேர் இருக்குது உங்களுக்கு தெரியாதுங்களா? தெரிஞ்சிருக்கோம், வயசாயிடுச்சுல, ஞாபகம் ஒரு ஜாஸ்தி. வாய மூடுறா. வாட்ச்மேன் மேடம், இன்னும் 2 நிமிஷத்துல இவங்க இங்கிருந்து போகணும். இல்லைன்னா உனக்கு வேலை இருக்காது. அனுப்பவங்கள கையடியா, கை வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஆளை வச்சு எங்களை வெளியில விரட்டுறீங்களா? இதே வாட்ச்மேனை வச்சு உங்களை இந்த காம்பவுண்ட் குழியை நுழைவிடாம கூடிய சீக்கிரம் நான் செய்யறேன். பிரசாத், உங்க அம்மா இதுக்கு மேல என்கிட்ட சேலஞ்ச் விட்டாங்க. நீ சின்ன பையன், பாத்து. ஏங்க சித்தி, ஆமா, வா நீங்க போலாம். சொல்ற மாதிரி நீங்க பெரியவங்க தான், யானை மாதிரி. எங்க பிரசாத் சின்னவன் தான், எறும்பு மாதிரி. ஆனா யானை காதுக்குள்ளது எறும்பு போச்சு. கதை முடிஞ்சிடும். பின்னாடி பாத்துக்கிறேன். வளர்ந்தவர போர்ட் மீட்டிங் கூட்டியா, அப்புறம் பாத்துக்கிறேன். மாப்பிள்ள வண்டிடுறா. வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் கோல் நோக்கி வாழும் குடி. என்ன குரலா சொல்லி பயமுறுத்துறீங்க? இந்தாங்க, முதல்ல சர்பத் சாப்பிடுங்க. யோ, நீயும் சர்பத்தும் இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? சொல்றேன், முதல்ல சர்பத் சாப்பிடுங்க, அப்புறம் பேசலாம். இந்த குரலுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? மழையை நம்பித்தானே இந்த மண்ணே இருக்கு. அதே மாதிரி காவேரி கார்மெண்ட்ஸை நம்பி நீங்க இல்ல, என்ன நம்பித்தான் நீங்கெல்லாம் இருக்கீங்க. இப்ப வந்துட்டு போனாங்களே, அவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? கிருஷ்ணாவோட வைஃபும் அவங்க பையனும். லீகலா சொல்ல போனா இந்த கம்பெனிக்கு எம்டியா அவங்க தான். இந்த சாரதாமா அவங்களை ஏமாத்தி ஏதோ ஃபோர்ஜரி பண்ணி அவங்ககிட்ட இருந்து கம்பெனியை வாங்கிடுச்சு. இப்ப கடங்கார வேற வந்து தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவங்களால இனிமே இந்த கம்பெனியை ஃபர்தரா நடத்த முடியாது. எப்படி இந்த கம்பெனியை லாக் அவுட் பண்ணிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் நம்ம எல்லாத்துக்கும் மஞ்சள் நோட்டீஸ் கொடுக்க போறது உறுதி. அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. நீங்க என்ன நம்புறதா இருந்தா இன்னும் 2 நாள்ல நமக்கு சேர வேண்டிய செட்டில்மெண்ட்டை பத்தி பேசுறேன். இல்ல அந்த அம்மா பேச்சு தான் கேட்பீங்கன்னா எப்படியாவது நாசமா போய் தொலைங்க, என்ன விட்டுருங்க. அதுக்கப்புறம் நான் யூனியன் தலைவர் பதவியிலிருந்து வெளியேறிடுவேன். என்னமோ பண்ணி தொலைங்க, போங்க. அண்ணா, சர்பத்தை சாப்பிட்டு போங்க. நம்ம நீயும் நாசமா போன சர்பத்தும். நீ சாப்பிட்டு நான் அப்புறம் பேசலாம். பாப்பா, இப்ப கம்பெனி அமோக லாபத்துல போயிட்டு இருக்கு. அப்ப சிரிச்சு சந்தோஷமா இருப்பியே, அப்படி போஸ் கொடு. இப்ப பாப்பா, ஒரு லேவர் நம்ம கிட்ட சொல்லாம லீவ் போட்டான். அப்படி கோவமா இருக்க, அப்படி கண்ணை விட்டுட்டு பாரு பாரு. வேலு, நீ சும்மா இரு. இப்போ நீ ஆழ்ந்த சிந்தனையில இருக்க, அப்படி திங்க் பண்ணு. வேலு, இப்ப எதுக்கு தேவையில்லாம போட்டோஸ் எடுத்துட்டு இருக்க? அப்பா, பிரசாத் மாப்பிள்ள எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம். நீ தான் காவேரி காமெண்ட்ஸ்க்கு எம்டியா போறியாம்ல. அப்படி ஃபேக்டரியில போனா எந்த பக்கம் திரும்பினாலும் உன் போட்டோவா இருக்கணும். அப்பதான் அந்த லேபர்ஸோட எம்டி மதிப்பான். அதுக்காக தான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்படியே டாப் ஆங்கிள் எடுக்கிறாரு. மாமா, என்ன போட்டோ எடுத்தாம காக்கா பிடிக்கிறீங்களா? ஓ மாப்பிள்ள, நான் எது பண்ணாலும் கிண்டல் தான். சரி, இப்படி வாங்க. ரொம்ப நாள் ஆச்சு ரோஜாத்தை பத்தி பேச்ச காணோம். எப்படி இருக்காங்க? அதை ஏன் மாப்பிள்ள கேட்கிறேன்? என்னமா கவனிக்கிறா தெரியுமா? இப்ப நீ பணம் வேற தெரியா? அவ பணத்தை காமிச்சோன்னு பள்ளி இழிக்கிறான். எப்படி கவனிக்கிறான்ற? ஆட்டுக்கால் சூப் என்ன, முருங்கைக்காய் சாம்பார் என்ன, அவரைக்காய் பொரியல் என்ன, டெய்லி சிக்கன் மட்டும் இல்லாம சோறு போடுறது இல்லை. இப்ப பாப்பா எம்டி ஆயிடுச்சு, நான் தானே பிஏ. அப்புறம் கேட்க வேணும். ரோஜா அப்படி கல்ல உழுந்து பாதை பூஜை பண்ணி வீட்டுல வர இருப்பா.
என்ன மாப்பிள்ள பேசிக்கிட்டே இருக்க, நீ வேற எங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இல்ல யூனியன் லீடர் பாலாவை வர சொன்னேன், அதான் பார்த்துட்டு இருக்கேன். அந்த நாய் தானே நம்மளோட ஒரு கதி ஏது? அங்க இருக்கிறதுங்க சொல்ல வருவான், அந்த கேப் மாதிரி மொல்ல மாதிரி முடிச்சு வைக்க போய் வருவான். வணக்கம் மேடம். வணக்கம் சார். பாலா வாயா, உனக்கு ஷாவே இல்லையா? இப்பதான் மாப்பிள்ளை பத்தி பெருமையா பேசிக்கிட்டு இருந்தேன். யோ, நீ ஒருத்தனை பத்தி பெருமையா பேசுறனா அதுல எவ்வளவு வில்லங்க இருக்குன்னு எனக்கு தெரியாதா? உனக்கு என்ன கொடுத்தாங்களோ அந்த வேலையை போய் ஒழுங்கா செய் போ. யூனியன் லீடருக்கு பேச சொல்லியா தரணும்? சாரி சார், நீங்க இன்னைக்கு கம்பெனிக்கு வந்திருந்தீங்க, உங்களை என்னால சரியா கவனிக்க முடியல, தப்பா எடுத்துக்காதீங்க சார். இல்ல பாலா, நான் தப்பா நினைக்கல. இப்போதைக்கு சாரதா தான் காவேரி காமன்ஸோட எம்டி. அவங்க முன்னாடி நீங்க அப்படிதான் நடந்துக்கணும். ஆமா, அன்னைக்கு ஆஸ்திரேலியாவுக்கு சரக்கு அனுப்பிச்சிட்டு இருந்தீங்களே, சரக்கெல்லாம் போயிடுச்சா? சரக்கெல்லாம் கப்பல் ஏத்தியாச்சு சார். 2 நாள்ல கப்பல் கிளம்பிடும். மாப்பிள்ள, சாரதா அமிச்ச சரக்கு கப்பலுக்கு நம்ம பாம்பே ஸ்டாய் என்ன? யோ, கூண்டோட கைலாசத்துக்கு போக வேண்டியதான். மாமா, அம்மா எம்டி ஆகிறதுக்கு ஏதாவது உருப்படியான ஆலோசனையை சொல்லுங்க. இரு மாப்பிள்ள, உங்க அம்மாவுக்கு நான் எவ்வளவு ஐடியா கொடுத்துருப்பேன். என் மூளையை கசக்கி போய் ஜூஸ் எடுத்து ஒரு ஐடியா சொல்றாரு. யோ வேலுமணி, நீ உன் மூளையை கசக்கி ஜூஸ் பிழிஞ்சு ஒரு ஓரமா உட்காந்து குடிச்சுக்கிட்டு, நானும் சாரும் அதுக்குள்ள ஒரு சின்ன மேட்டர் பேசிட்டு வரோம். போ. எல்லாம் நேரையா பாலா? போயோ. பாலா, உங்களுக்கு ஆதரவா காவேரி கார்மெண்ட்ஸ்ல எவ்வளவு லேபர் ஃபோர்ஸ் இருக்காங்க? சார், எனக்கு ஒரு 75-80% எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்க சார். ஒரு 4-5 பெருசுங்க தான் இருக்கானுங்க. அவனுக்கு இன்னும் 2 வருஷத்துல ரிட்டையர் ஆகிறவனுங்க. அவங்கள பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை, விடுங்க. குட். ஏன்னா அம்மா எம்டி ஆனதுக்கு அப்புறம் அம்மாக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 75-80% உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்காங்களா? கண்டிப்பா. வெரி குட். அப்ப நான் சொல்றபடி செய்யுங்க. சொல்லுங்க. ஆஸ்திரேலியாவுக்கு போய் சேர வேண்டிய சரக்கு போய் சேரல, கம்பெனி இழுத்து மூடுற நிலைமைக்கு வந்தாச்சு. இனிமே நம்ம கதி அதோ கதி தானே. ஒரு புழலையை கிளப்பி விடுங்க, மற்ற நான் பார்த்துக்கிறேன். சார், இதனால எனக்கு ஏதாவது பிரச்சனை வந்துட போகுது சார்? உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, லாபம் தான். அம்மா எம்டி ஆனாங்கன்னா நீங்க தானே ஜிஎம். ஆமா சார். மாப்பிள்ள, ஒரு சூப்பர் ஐடியா. நைட்டோட நைட்டா ஃபேக்டரிக்குள்ள பூந்து பாப்பாவோட படத்தை அங்கங்க மாட்டி வச்சு ஒரு அம்புக்குறி போட்டு இவர்கள் தான் உங்கள் வருங்கால எம்டின்னு சொன்னா லேபர்லாம் புரிஞ்சிடும்ல. மாமா, போய் போட்டோ எடுங்க போங்க. இல்ல சரிங்க, ஒரு போட்டோ எடுத்துறேன். முதல்ல அதுல ஃபிலிம் இருக்கான்னு பாருங்க. அம்மா வாங்க. ஓ பாலா, நீங்க வாயா. இதே மாதிரிதான் உனக்கு முன்னாடி சாரங்கன்னு ஒருத்தன் வேலையை பண்ணிட்டு இருந்தான். அவனால தான் கொண்டு வந்து சேர்த்தேன். அவன் நிலைமை என்னாச்சுன்னு பார்த்தல. யோ, நாங்க என்ன அவன மாதிரி குடுமி வச்ச ஆசாமி நினைச்சியா? எங்களுக்கு எல்லாம் தெரியுயா. உன் வேலையை போய் பாரியா, போயா. யோ, உன்ன மாதிரி ஆளை பார்த்துதாயா தென்னாட்டு அறிஞர் சோழ வந்தான் சாமியாரையா சொல்லியிருக்காரு. யாருக்கு நம்ம உதவி பண்றோமோ அவன் தான் நமக்கு வைப்பான் முதல் வேட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை நீ தெளிவா புரிஞ்சுக்கிட்டு இருக்கல, அதன்படி நீ நட. அடுத்தவங்களுக்கு உபதேசம் பண்ணாத, வேலையை பாரு. முதல்ல இவனுக்கு வைக்கணும் வேட்டு. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.